Friends, it is important to celebrate the good work that is being done by the double engine government. But it is also important to remember how things were earlier. The people of Puducherry suffered immensely during Congress DMK rule. Those years were marked by political instability, corruption, crime, and suffering of the poor. Ration shops had no rice. Salaries were delayed. Goons and drug mafia ruled the streets. நண்பர்களே, இரட்டை என்ஜின் அரசாங்கத்தால செய்யப்படுற நல்ல பணிகளை எல்லாம் நீங்க கொண்டாடுறது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? முந்தைய ஆட்சியில பல விஷயங்கள் எத்தனை மோசமா இருந்தது அதையும் நீங்க கண்டிப்பா நினைவுல வச்சுக்கணும். காங்கிரஸ் திமுக ஆட்சியில புதுச்சேரி மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. கடினமான அந்த ஆண்டுகள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஊழல் பெருகி குற்றங்கள் அதிகமாகி ஏழைகள் துன்பப்பட்டத அந்த கடினமான காலத்தை, கவலைமிக்க காலத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ரேஷன் கடையில் அரிசி இல்ல, சம்பளம் கிடைக்கல, குண்டர்களும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் அச்சமில்லாமல் தெருவில் நடமாடின மோசமான காலம் அது. Friends, Congress had made Puducherry an ATM for one family that sits in Delhi. When it comes to DMK, you are seeing the long list of scams that are happening in Tamil Nadu also. Congress and DMK had become a speed breaker in Puducherry's development journey. Now, the same forces are hungry for power again. Should Puducherry go back to that era of corruption and crime? I'm sure the people of Puducherry do not want that. நண்பர்களே, காங்கிரஸ் புதுச்சேரிய டெல்லியில இருக்கிற ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட ஏடிஎம் மாதிரி பயன்படுத்துச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் தொடர் மோசடிகள், தொடர் ஊழல்கள், அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. காங்கிரசும் திமுகவும் புதுச்சேரியோட வளர்ச்சி பயணத்தை தடுக்கிற வேக தடையா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதே சக்திகள், புதுச்சேரி வளர்ச்சியை தடுத்த அதே சக்திகள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஊழல் மற்றும் குற்ற செயல்கள் புரிந்த அந்த கட்சிகள் மீண்டும் புதுச்சேரிக்கு வர வேண்டுமா? புதுச்சேரி மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்.